இந்த வீடியோ ஃபுல்லாகவே வேலூரில் ஒரு நாள் என்ன பண்ணியிருந்தோம் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு போயிருந்தோம். அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு விஐடி பக்கத்தில் ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரோட் ஸ்ட்ரெயிட் வந்தால் இந்த ரயில்வே ட்ராக் வரும். அதுவும் தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தால் இந்த கவர்மெண்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஸ்விம்மிங் பூல் வந்து ஒரு ஹவருக்கு 60 ரூபா. அதுவும் டைம் ஸ்லாட் இருக்குது. இப்போ 12:30 மணிக்கு வந்தோம். 12:30 மணிக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை தான் இருந்துச்சு. 1-2 சாப்பாடு இருந்தாங்க. அதனால வெளியே போயிட்டு ஜூஸ் வாங்கியிருந்தோம். அதில் ரோஸ் மில்க்கு அப்புறம் லெமன் சோடா ஆவரேஜு. இது மேங்கோ ஜூஸ் நல்லா இருந்துச்சு ரொம்ப. அதுக்கப்புறமா சமோசாவும் நல்லா இருந்துச்சு. இது ஃப்ரெஷ் டயட்டில் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து ஐநாக்ஸ் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸ்விம்மிங் பூலுக்கு தான் போய் நிற்கிறோம். இப்போ ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு ஃபுல் குளிச்சுட்டு ஜனம் ஜாஸ்தி, அதனால சீக்கிரமே எழுந்துச்சி வந்துட்டோம். அது ஒரு மாதிரி தண்ணி கலங்கல் நல்லா இல்லை அவ்வளோ. சரின்னு வந்துட்டு வெளியே அங்கேயே குளிச்சுட்டு ஷவரில் இப்போது வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் போயிட்டு இப்போ ஃபுல்லாகவே ப்ளே ஸ்டேஷன் தான் ஆடிருந்தோம். ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரக்குள்ளே நான் GTA 5 ஒரு ஆடிருந்தேன். சிங்கிள்ஸ் கேமு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சிஸ்டமில் ஆகிற மாதிரி இங்கேயும் லோடிங்கே எவ்வளோ நேரம் இருந்துச்சு. அப்போ லோட் ஆகிட்டு மேலே சும்மா கொஞ்ச நேரம் மாத்திரம் ஆடினேன், அவங்க வர வரைக்கும். அப்புறம் ஆடினா இதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆடுறதுக்கு. இது ஃபுல்லாகவே ஆடிட்டு அதுக்கப்புறமா திரும்பி அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ WF ஆடலான்னு இது 2 ஜாஸ்டிக் தான் இருந்துச்சு. அதான் இந்த 2 பேர் ஆடிருந்தோம். நான் எப்பயும் ப்ராக்லசன் எடுத்திருந்தேன், அவன் வந்து ரோமன் ட்ரிங்க்ஸ் எடுத்திருந்தாங்க. ப்ராக்லசன் 93 ஓவரால் வெயிட்டு, அவன் ஷெல்ட்ரோடன்ஸ் வந்து 92. அப்போ அவன் மாற்றிட்டு திரும்பி ரோமன் ட்ரிங்க்ஸே எடுத்துக்கினான். இப்போ மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இதில் பட்டனே எனக்கு வந்துட்டு இருந்தேன். ஃபுல் பட்டனு ஏதோ அமுத்தின்னு அப்போ ஃபஸ்ட் மேட்ச் எதுன்னே தெரியாத மேட்ச் அவன் தான் வின் ஆயிருந்தான். ஃபுல்லு நான் அடி வாங்கினே தான் இருந்தேன். நல்லா, ஆனால் கிராஃபிக்ஸ் வந்து 2018 சூப்பராக இருக்குது. நல்ல ஹை டெஃபினேஷனாக இருக்குது. அப்போ வின் ஆயிருந்து அவன் வந்து இதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கு, வின்னிங் மூமெண்ட் தான். அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் நான் இப்போ ஆடியிருந்தேன். அவன் அண்டர்டேக்கர் எடுத்திருந்தான். F5 போட்டு மேலே போய் லேட்ரு போட்டு மணி இந்த பேங்க்கு கேஷ்பேக்ஸ் எடுத்துகிட்டு வின் ஆகிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் நான் கோல்ட்பர்கு, அவங்க ஷான் மைக்கேல்ஸு, இன்னொருத்தன் மாற்றி யார் தோக்குறாங்களோ அவங்க வெளியே போயிட்டு வேறவங்க வந்து ஆடுவாங்க. இந்த மாதிரியே மாற்றி நானும் 2-3 மேட்ச் தோற்றேன். அப்புறம் ஒரு 3-4 மேட்ச் வின் ஆனேன். ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட் இதுலேயே போய் நின்றுச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒன்று ஆடி இருந்தாங்கோ. அந்த கேப்பில் போயிட்டு அப்போது சிக்கன் பிரியாணி எங்கள் பெரியம்மா பண்ணியிருந்தாங்கோ. நான் வந்து பெப்பர் சிக்கன் பண்ணியிருந்தேன். இதில் பெப்பர் சிக்கனுக்கு ஃபுல்லாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது பண்ணியிருந்தோம். அப்புறம் இது சோம்பு, ஜீரகம், அப்புறம் தனியா, பெப்பர் எல்லாத்தையும் போட்டு சும்மா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது மிக்சியில் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இப்படிக்கா பிரியாணிக்கு பெரியம்மா ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. இது காயில் போட்டு இது பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நானும் சிக்கனு வேக வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அது நல்லா கொதிக்கிற வரைக்கும், ஃப்ரை ஆகிற வரைக்கும் அதிலே வச்சுருந்தேன். இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி, பெப்பர் சிக்கனு. அது கொஞ்சம் ஆயிருந்தோம். இப்போ வந்து பிரியாணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அந்த மசாலாலாம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் வரும், இல்லைன்னா மேலே ரைஸாகவே இருக்கும். அதனால மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போது பிரியாணி, பெப்பர் சிக்கன் சாப்பிட்டோம். டேஸ்ட் ரெண்டுமே நல்லா வந்துருந்துச்சு. ஃபுல்லாகவே மத்தியானம் ஃபுல்லாக சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி திரும்பி சாயங்காலம் விஐடி கிட்டே போயிட்டு பிக்கல் பால்னு புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் போய் நிற்கிறோம். இது பிக்கல் பால் கிரவுண்டு போன வாட்டியெல்லாம் இதில் தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்கிறது. ரேட்டு 1 ஹவருக்கு 700. அதுவும் பீக் டைமுன்னு மேலே. ஒரு 5 o'clock முன்னாடி வந்தால் லைட் ஆன் பண்ண மாட்டாங்க. அப்போது வரும் 600 தான், ஒரு 100 rupees கம்மியாகும். நம்ம 4 பேர் போனால் ஆளுக்கு ஒரு 150 போட்டால் கரெக்டாக வரும். ஆனால் ஒர்த்து தான். கொஞ்சம் ரேட் காஸ்ட்லி, ஆனால் நல்லா எனர்ஜியாக பேட்மிண்டன் மாதிரி இதுவும் செமையாக இருக்குது கேமு. ரூல்ஸ் எல்லாம் அப்போ தான் நாங்களும் யூடியூப்பில் பார்த்து இப்போது கேம் ஆடி நின்றோம். சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கெல்லாம் கொஞ்சம் சுமாராக ஆடிருந்தோம். அதுக்கப்புறமா சூப்பராக
ஃபுல்லாக எல்லாருமே நல்லா ஆடிருந்தோம். இது விஐடி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஆப்போசிட்லேயே இருக்குது. நல்லா தான் இருக்குது. 4 கோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் கொஞ்சம் கஷ்டம். இவங்களுக்கு ப்ராஃபிட் கோசம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு. பால் ஒரு வாட்டியும் அந்த பக்கம் போக சொல்ல அவ்வளோ தூரம் போய் எடுக்கணும். இப்பயும் போடுற மாதிரி நாங்கள் கசின்ஸு எதுனா ஆடினாவே சண்டை தான் போனோம். அதில் இப்போ சண்டை ஸ்டார்ட் ஆகிட்டுச்சு. பாயிண்ட்ஸுக்கு அதுக்கு இதுக்குன்னு இதே சண்டை பேசி நின்றோம். எப்பயுமே இது சண்டை இல்லாத கேமே ஆடுறதில்லை எங்களுது. இது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆடி முடிச்சிட்டு பார்த்தா தமாஷா இருக்கும். ஆனால் அப்போது ஒரு மாதிரி நல்லா இன்டென்ஸாக இருந்துச்சு. இதுக்கு கேம் கொஞ்சம் விஐடி பசங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக வச்சாலும் கோட் ஃபுல்லாக இணைஞ்சி ஒரு கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயாக இல்லாத மாதிரி தான் ஓடி நின்றுச்சு. ஆனால் ரேட் கொஞ்சம் கம்மி வச்சு இன்னும் நல்லா நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக வருவாங்க. விஐடி பசங்க வந்தே வருவாங்க. அதை விட்டு வேறு எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வரணுன்னா கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணிக்கணும். இது நல்ல ஒரு 1 ஹவருக்கு ஒரு 3 கேம் ஆடலாம். பாயிண்ட்ஸு ஆடிட்டு ஃபுல் எனர்ஜியாக நல்லா டயர்ட் ஆகுது. நல்லா ஃபுல்லாக ஆடிட்டு ஒர்க் அவுட் மாதிரி ஆயிடுச்சு. இது பண்ணிவிட்டு சும்மா அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோ எங்கே எடுத்தோம் லாஸ்ட்டில். எப்பயுமே இங்கேருந்து கிளம்பிட்டு விஐடி ரோடு ஃபுல்லாகவே விஐடி காலேஜ் இருக்கிறதுனால கடைங்க எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. கொரோனா அப்போ கொஞ்சம் கம்மியாச்சு. திரும்பி ஃபுல்லாக ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. ஒரு பானிபூரி எப்பயும் சாப்பிடுவோம். அந்த பானிபூரி சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போயின்னே இருந்தோம். சாப்பிட்றதுக்கு எங்கே போகிறதுனே தெரில. விஐடி ரோடு ஃபுல்லாகவே கடைங்க தான். அந்த பார்த்துக்கினே போயின்னு இருந்தோம் எங்கன்னா சாப்பிட்லாமான்னு. அதுக்கப்புறமா இங்கே புதுசாக போலிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரேட் மாத்திரம் ஒருத்தருக்கு 250 கேமுக்கு. 4 பேருக்கு 1000 ருபீஸ் ஆகும். ரொம்ப காஸ்ட்லி. சரி வேணான்னு அப்படியே போயிருந்தோம். இங்கே ஐநாக்ஸ் கிட்டேயும் ஃபுல் கடைங்க தான். அங்கேயும் பார்த்தோம். அப்புறமா அங்கெல்லாம் எங்கேயும் இல்லாத இந்த வேலூர் பக்கம் வந்துட்டு இருந்தோம். இங்கே மீன் சேமியா, கலக்கி, அப்புறமா இது ஃபிஷ் கபாபு நார்மல் கபாப் மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் அவ்வளோ டேஸ்டெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ மீன் சேமியா சாப்பிட்லான்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான் போடுறாங்கன்னு பார்த்தா இருங்கப்பா வெயிட் பண்ணுங்கன்னாங்க. வெயிட் பண்ணி நின்றோம். இதெல்லாம் வேறவங்களுக்கு ஃபுல்லாகவே அதுக்கு வேறவங்களுக்கு போட்டு காலி பண்ணிட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ் பேட்சாக திரும்பி இன்னொரு பேட்ச் எடுத்தாங்க. இப்போது இதில் ஃபஸ்ட்டு கலக்கி போட்டு சொல்லியிருந்தோம். கலக்கி சீக்கிரம் கொடுத்துருவாங்கன்னு கலக்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம். கலக்கி முட்டை கலக்கி ஃபுல்லாக கலந்து ஊற்றிட்டாங்க. இது முட்டை கலக்கி ஆயிடுச்சு. அது இப்போ செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இப்போ வெங்காயம் தக்காளி போட்டு திரும்பி மேலே ஃபுல்லாக சேமியாவை ஃபுல்லாக பிச்சு போட்டுருந்தாங்க. இது மீன் சேமியாவுக்கு தான் இது பண்ணிக்கிறது. அப்போ சேமியா ஃபுல்லாக அவ்வளோ சேமியா போட்டாங்க. அதுக்கப்புறமா முட்டை வச்சு முட்டை மேலே ஊற்றிருந்தாங்க. அதுக்கப்புறமா கார சட்னி மாதிரி வச்சு அவங்க இதை பண்ணிக்கிறாங்க. அந்த சட்னி உப்பு எல்லாம் போட்டு பெப்பர் கொஞ்சம் போட்டு நல்லா கொத்துன்னு கொத்துருந்தாங்க. அவர் இந்த இதாக சொல்கிறது, நான் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் போட்டு தரேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், போட்டு தரேன். இதே தான் எல்லாருக்கும் சொல்லின்னு இருந்தார். அதே மாதிரி போட்டும் தந்தார். ஆனால் வெயிட் பண்ணணும். செமையாக கொத்தி நின்றார். ஃபுல்லாக கொத்தி முடிச்சிடணும். ஃபுல்லாக அப்படியே டேஸ்ட் பார்க்குறக்கಂತೂ இப்போயே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுருந்துச்சு. அவ்வளோ கலர் எப்பிடைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நாங்கள் வெங்காயம் தக்காளி ஃபிஷ்ஷு அதுக்கப்புறமா முட்டை வச்சு ஊற்றிருந்தாங்க. அது ஒன்று சேமியா மட்டும் இல்லை, அப்படியே பொடி மாஸ் மாதிரி அத்தையும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ஃபுல்லாக அதுவும் அங்கே ரெடி ஆகிருந்துச்சு. இப்படிக்கா இதுவும் ரெடியாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போது ரெண்டுமே பிளேட்டில் போட்டு கொடுங்கக்கு இப்போது அது ஒரு பிளேட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா முட்டை பொடி மாஸ் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இதில் மீன் சேமியாவும் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் கலக்கியும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த முட்டை
மீன் கொத்து வந்து சூப்பராக இருந்துச்சு. பொடி மாஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லா கடையுமே ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்குது. எங்கெல்லாம் வேலூர் ஃபோர்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. அப்போ வேலூர் ஃபோர்ட் வியூ நைட் வியூ பார்த்துட்டு அவ்வளோதான் காட்பாடி ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு.